நீங்க மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் வச்சிருக்கீங்களா? அப்போ இனிமே பழைய சாதத்தை கீழே கொட்டாதீங்க. வீட்டுக்குள் அல்லது மாடி தோட்டங்களில் காய்கறிகளை வளர்ப்பது இன்று அதிகமாக உள்ளது. இதற்கு காரணம் சந்தைகளில் இருக்கும் காய்கறிகளை விட வீட்டில் வளர்த்து சாப்பிட்டால் பூச்சி மருந்து கலப்படம் இன்றி இருக்கும் என்றும் பலரும் விரும்புகிறார்கள். ஏனென்றால் இப்பொழுது எது கலப்படம் எது தூய்மையானது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் இயற்கையான முறையில் உணவு தயாரிப்பதற்காகவே பலர் தங்கள் வீட்டு வளாகங்களில் காய்கறி செடிகளை வளர்க்க தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் இத்தகைய காய்கறி செடிகள் வளர்ந்த பின் ஒரு முக்கியமான சவால் பூச்சி தொல்லை. குறிப்பாக மாவு பூச்சி என்பது பல்வேறு வகை செடிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பூச்சி பொதுவாக செம்பருத்தி, மிளகாய், கத்தரிக்காய், பப்பாளி, புடலங்காய் போன்ற செடிகளில் அதிகம் காணப்படுகிறது. ஒரு பூச்சி வருடத்திற்கு 400 முதல் 500 வரை முட்டைகள் இடும் திறன் உடையது என்பதால் ஒரு முறை கண்டுகொள்ளாமல் விட்டால் முழு தோட்டத்தையே சேதப்படுத்தும் ஆபத்து உண்டு. மாவு பூச்சியின் தாக்குதலின் அறிகுறிகள்: இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி காய்ந்து உதிர்வது, செடியின் தண்டுகள் மற்றும் இலைகளில் சுண்ணாம்பு போல மஞ்சள், வெள்ளை துண்டுகள் போன்ற பூச்சிகள் காணப்படுவது, மாவு பூச்சிகள் இருக்கும் இடங்களில் வெள்ளை எறும்புகள் அதிகம் திரள்தல். இவற்றை இயற்கையான முறையிலேயே தீர்க்கலாம். மாவு பூச்சிகளை விரட்ட மிகவும் எளியதும் ஆபத்தும் இல்லாததுமான இந்த முறையாகும். காலை அல்லது மாலை நேரத்தில் குளிர்ந்த தண்ணீரை சிறிது அழுத்தமாக செடியின் மீது தெளிக்கவும். பூச்சிகள் துடைத்து செல்லும். இஞ்சி, பூண்டு மற்றும் பச்சை மிளகாயை சம அளவில் எடுத்துக்கொண்டு நன்றாக அரைத்த பிறகு அதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி பாதிக்கப்பட்ட செடிகளில் தெளிக்க வேண்டும். இது பூச்சிகளை எதிர்த்து இயற்கையான பூச்சிக்கொல்லியாக செயல்படும். பழைய சோறு ஊறிய நீர்: 1 லிட்டர் பாட்டிலில் பாதி அளவு தண்ணீர் ஊற்றி அதில் சிறிதளவு பழைய சாதத்தை சேர்க்க வேண்டும். இதனை 7 நாட்கள் தொடர்ந்து குலுக்கி வைக்க வேண்டும். இதில் மோர் போன்ற திரவம் தோன்றும். இதனை தண்ணீரில் கலந்து செடிகளில் தெளிக்க வேண்டும். இது மாவு பூச்சியை விரட்டும், மேலும் செடிக்கு சக்தி கொடுக்கும் உரமாகவும் செயல்படும். நாட்டு வாசனை எண்ணெய்கள்: வேப்ப எண்ணெய் 5 மில்லி அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து வாரத்திற்கு 2 முறை தெளித்தால் பூச்சிகள் வராமல் தடுக்கும். மஞ்சள் தூள் மற்றும் சுண்ணாம்பை சம அளவில் கலந்து பேஸ்ட் செய்து செடியில் பூச்சிகள் இருக்கும் இடங்களில் தடவலாம். இது பூச்சிகளை வெறுக்க வைக்கும். நாம் இயற்கை முறைகளிலேயே அதிகம் பயன்படுத்தினால் மட்டுமே நமது வீட்டு தோட்டத்தில் பயிரிடப்பட்டிருக்கும் காய்கறிகளை நமக்கும் நமது குடும்பத்திற்கும் பாதுகாப்பாக பயன்படுத்த முடியும். ரசாயன மருந்துகளால் ஏற்படும் பக்க விளைவுகளை தவிர்த்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற முறையில் இயற்கை தீர்வுகளை பயன்படுத்துவதுதான் நிலைத்த தீர்வாக அமையும். இந்த தகவல்களை அறிந்து உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கும் பூச்சிகளை தடுக்கும் முயற்சியில் நீங்கள் முதன்மையாக இருப்பதற்கு இந்த வழிமுறைகள் உதவலாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.